ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரூச்சஸ் மேக்கிங் பார்க்க போகிறோம். இந்த ப்ரூச்சஸ் எல்லாமே நம்ம இதில் மேக் பண்ணியிருக்கோம்னா ஃபேப்ரிக்கில் மேக் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக். இதை வந்து நான் வந்துட்டு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டு கலர் அண்ட் க்ரீன் கலர். இந்த ஃபேப்ரிக் வந்து எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். கட் பீஸ் ஷாப்பில் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இது டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக, கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் ஃபோல்டு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு இதோ நான் பண்ணுற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டே வரணும். சென்டராக வந்துட்டு எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டே வரணும். அது வந்து ஒரு போ ஷேப், லைக் ஃபேன் ஷேப் மாதிரி கிடைக்கும். பார்த்தீங்களா, போ மாதிரி இருக்கா? இதையை வந்து நம்ம த்ரெட்டு வச்சு நாட் போட்டுக்கணும். டைட்டாக நாட் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு சென்டரில் வந்துட்டு மெயின் ஃப்ளவர் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் தான் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த லீஃபு, அந்த ஃபேன் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபேப்ரிக்கில் பண்ணது. இந்த ஃப்ளவர் வந்துட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்துட்டு இந்த லீஃப் எல்லாமே ஃபேப்ரிக்கில் மேக் பண்ணது. இந்த மாதிரி லீஃப் எல்லாம் எப்படி மேக் பண்ணுறது, ஃபேன் மாதிரி இருக்கிறது, போ மாதிரி இருக்கிறதுல எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி ப்ரூச்சஸ் எப்படி பண்ணுறது, எப்படி ப்ரூச்சஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தரேன். இந்த ப்ரூச்சஸை எதுலெல்லாம் வந்துட்டு நம்ம அப்ளிக் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லித்தரேன். இந்த லீஃப் பாருங்கள், கோல்டு கலர் லீஃபை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது க்ரீன் கலர். எப்படி வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் அழகான ப்ரூச் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்களா? அடுத்தது வந்துட்டு இது வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃபு. இதை வந்து கார்னரில் மட்டும் அந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ கன்னில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இதே தான், நம்ம வந்து சென்டரில் வந்துட்டு அதை ஃபார்ம் பண்ணோம். நெட் த்ரெட் போட்டு நாட் பண்ணி கொடுத்தோம். இது வந்து சைடில். சிம்பிள் ஃபேப்ரிக் வச்சே நம்ம வந்துட்டு ப்ரூச்சஸ் கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பிளேட் டெக்கரேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே ஹேண்ட்மேடு தான். கன் யூஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து அது ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கும். கையில் வந்துட்டு அப்படியே பட்டுச்சுன்னா நம்ம ஸ்கின்னே பீல் ஆயிரும். இது வந்து ஒரு டிஷ்யூ லேஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். டிஷ்யூ லேஸு அதை வந்துட்டு நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டு சில்வர். இந்த கோல்டு சில்வர் வந்துட்டு பிளேட் டெக்கரேஷனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு நல்லா காமிக்கும், ப்ரைட்டாக காமிக்கும். அதனால் நம்ம கோல்டு சில்வர் தான் மேஜராக யூஸ் பண்ணணும். நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாம் வந்துட்டு ரோல் பண்ணோம்னா இந்த மாதிரி ரோல் ஆகி நம்மளுக்கு டிஷ்யூ கிடச்சிரும், லேஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி எடுத்து நான் பண்ணியிருக்க மாதிரியே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோல் ஆகி உங்களுக்கு அந்த கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கிடச்சிரும். இதே வந்துட்டு நம்ம அந்த ப்ரூச்சஸில் யூஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். க்ளூகன் போட்டு நம்மளுக்கு இந்த லீஃபுக்கு இந்த சைடில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு நிறைய வெரைட்டி நம்மளோட க்ரியேட்டிவ் தான் ப்ரூச்சஸ் பண்ணுறதுலலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரூச்சஸ் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அதில் பாருங்கள். ஃபஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சில்வர் ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்தது கோல்டு கலர் ஸ்டிக் பண்ணிட்டு நான் வச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இது எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சிருக்க ப்ரூச்சஸில் ஏதாவது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் ஃப்ளவர்ஸ் மேக்கிங்கும் அதில், அதாவது ஃப்ளவர் மேக் பண்ணி தான் நான் ப்ரூச்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் போட முடியாது இல்லையா, அதனால் லீஃப் எப்படி பண்ணுறது, அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளேட்டில் நம்ம ஆப்பிள், ஆரஞ்சு, எதர் வந்து ஸ்வீட்டு, டேட்ஸ், கல்கண்டு, சீர்தட்டுக்கு என்னென்ன தேவையோ, என்ன வைக்கணுமோ மெட்டீரியலை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி
மேலே வந்து wrap பண்ணி நம்ம வந்து அந்த போவை சென்டர் ஆர் வந்து கார்னரில் வச்சாவே பியூட்டிஃபுல்லாக அந்த பிளேட் முடிஞ்சிடும். இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து லீஃபு, இந்த ஃபேன் மாதிரி இருக்கிறது, பூ மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொன்னிங்கன்னா நான் பண்ணி காமிப்பேன் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து ஃபேப்ரிக்கில் பண்ணதான். பாருங்கள், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல், பாதி என்ன நமக்கு வந்து ஒரிஜினல் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம், ஃபேப்ரிக் வச்சு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, ஃபுல் வியூ காமிச்சிருக்கேன். இந்த ஒரு பீஸ் போதும், நம்ம வச்சாவே அந்த ஒரு பிளேட் முடிஞ்சிடும். இது பாருங்கள், ரோஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி 5 பெட்டல் இருக்க ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை வந்து எப்படி நம்ம வைக்க போகிறோன்னா, அழகாக வந்து பேக் பண்ணி ஆப்பிள் ஃப்ரூட் ஏதாவது எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு சைடில், அதாவது எட்ஜு, பிளேட்டோட எட்ஜில் வச்சாவே அந்த பிளேட் முடிஞ்சுது. அவ்வளோ க்யூட்டாக முடிஞ்சிடும். இது லீஃப் எது காமிச்சிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், அந்த லீஃப்லேயே வந்து டபுளாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். டபுளாக வச்சு சென்டரில் ஒரு மோட்டிஃப் ஆர் ஸ்டோன் ஃப்ளவர், ஸ்டோனில் மேக் பண்ணியிருக்க ஃப்ளவர், ப்ரூச்சஸ், அந்த இப்போ தனியாக ப்ரூச்சஸ்னே விற்குது இல்லையா, அதில் மேக் பண்ண ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு இதை வந்து ஒரு 5 to 7 பீஸ் ரெடி பண்ணிட்டு ஆரஞ்சு மேலே வச்சா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஆரஞ்சு, மொசம்பி அது மேலெல்லாம் வச்சா அவ்வளோ ரெட்டாக சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஒரு பீஸ் வச்சாவே அந்த ஒரு பிளேட் முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா அந்த ஸ்டோன் வச்சு 2 லீஃபு, அது வந்து அழகாக வந்துட்டு ஒரு 7 to 8 பீஸ் ரெடி பண்ணிங்கன்னா சென்டரில் இல்லை சைடில் பிளேட்டோட எஜ்ஜில் வச்சிங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். இதில் வச்சுருக்கிறது எல்லாமே ஃபேப்ரிக் தாங்க, ஒன்று கூட வந்துட்டு ரெடிமேட் கிடையாது. எல்லாமே கையில் மேக் பண்ண ஃபேப்ரிக் தான், லேஸை தவிர, லேஸ் பேர்ல் தவிர. எல்லோரும் வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், அப்போ தான் எனக்கு தெரியும். இந்த ரோஸ் பாருங்கள், இதில் ஒரு 3 பீஸ் ரெடி பண்ணால் அழகாக பிளேட்டுக்கு வச்சிடலாம். அப்புறம் இது வந்துட்டு வேறு ஏதாவது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் நீட்டாக.